அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி பெயர்ச்சியால் பணமழையில் நனைய போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீதி கடவுளான சனி பகவான் விரைவில் தனது நட்சத்திரத்தை மாற்றப் போகிறார். குறிப்பாக மே 14ஆம் தேதி சனி ரேவதி நட்சத்திரத்திற்கு பேச்சியடைந்தார். அதன் பிறகு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை சனி இந்த நட்சத்திரத்தில் தான் பயணிப்பார். சனி ரேவதி நட்சத்திரத்தில் நுழைந்த பிறகு 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த ராசிக்காரர்கள் சுமார் 5 மாதங்களுக்கு வேலைவாய்ப்பு நன்மைகளை பெறலாம். வருமானம் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும். மேலும் குடும்ப நிலைகள் மற்றும் அவர்களுடைய சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். எனவே சனி ரேவதி நட்சத்திரத்திற்கு பேச்சு அடைவது எந்தெந்த ராசிகளுக்கு முக்கியமாக நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவதாக சிம்மம் ராசி நண்பர்கள். சனி நட்சத்திரம் பயிற்சியால் உங்களுக்கு வருமான தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு கண்டிப்பாக வருகின்றன. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடைய வாய்ப்புள்ளது. வணிக லாபம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். நீங்கள் மிகப்பெரிய நிதி நன்மைகளை பெறுவீர்கள். புதிய உத்திகள் மற்றும் திட்டங்கள் வெற்றிகரமானதாக புதிய வழிகளை திறக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டிருந்த அரசு பணிகள் இப்போது வேகமெடுத்து முடிவடையும். தொடர்பு திறன் மேம்படும். உங்கள் பேச்சு மற்றும் நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களை ஈர்க்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளன. உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். சனியின் நட்சத்திர மாற்றம் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக வைக்கும். தொடர்ச்சியான மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். உங்கள் பண நிலைமை மேம்படும். நிதி சிக்கல்கள் குறையும். புதிய வேலைக்கான உங்கள் தேடல் வெற்றியடையலாம். புதிய தொழில் அல்லது புதிய முயற்சியை தொடங்க இது ஒரு நல்ல நேரம். உங்கள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நிதி பரிவர்த்தனைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்கின்ற உங்களின் கனவு இந்த நேரத்தில் நிறைவடையும். நிதி ஆதாயத்திற்கு வழிகள் திறக்கப்படும். பணம் சம்பாதிப்பதற்கான பல வழிகள் உங்களுக்கு இருக்கக்கூடும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயிற்சி அடைவது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் உன்னதமான தருணமாகும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் தொடர்பான இருந்த பெரிய கவலைகள் இப்போது முழுமையாக குணமடையும். மூதாதையர் சொத்து தொடர்பான நீண்டகால தகராறு இப்போது தேர்வு பெற்று சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள். பழைய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைத்திருக்கலாம். திருமண அழைப்பிதழ் வரலாம். பழைய நண்பர்களின் உதவியுடன் ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவடைய அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக சனி பகவான் என்றாலே அவர் நீதிக்குரிய அரசராகவே பார்க்கப்படுகிறார். நவகிரகங்களின் நீதிமானாக சனி பகவான் தான் உள்ளார். முக்கியமாக செய்யும் செயலுக்கேற்ப கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் நீதி, நேர்மை, ஒழுக்கம், கடின உழைப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். இந்த நிலையில் சனி தற்போது மீன ராசியில் சஞ்சரிப்பதுடன் ஒரு அஸ்தமன நிலையிலும் உள்ளார். மேலும் ஏப்ரல் 22ஆம் தேதி மீண்டும் உதயமாகி இருந்தார். அந்த வகையில் மீன ராசியில் சனி உதயமானதால் குறிப்பிட்ட 3 ராசியினருக்கு அதிர்ஷ்டம் அள்ளித்தர போகிறார். முக்கியமாக ரிஷபம். நிறைவேறாமல் இருக்கும் விரபங்கள் நிறைவேறும். திடீர் பண நன்மைகள் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அலுவலகத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவார்கள். நிதி நிலை வலுவடையும். ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் சேமிக்கக்கூடிய அற்புதமான நாளாகும். ஒரு பெரிய தொகையை சேமித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் கண்டிப்பாக
முடிவுக்கு வரும். மிதுனம் ராசி நண்பர்கள் அடுத்ததாக கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிலவி வந்த தடைகள் நீங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். பணியிடத்தில் ஆதரவு கிடைக்கும். நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமானதாக முடியும். தொழில் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். சமூகத்தில் முக்கியமாக அவர்களின் மரியாதை அதிகரிக்கும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இக்காலத்தில் சம்பளம் உயர்வு வரும். அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள், பல துறைகளில் வெற்றி வரக்கூடும். முதலீடுகளிலிருந்து அதிகமான வருமானம் கிடைக்கும். பல்வேறு வருமானத்திற்கான புதிய வழிகள் திறந்திருக்கும். கடின உழைப்பிற்காக பாராட்டப்படுவார்கள். வேலையில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அலுவலகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். துணையுடன் தரமான நேரத்தை செலவிடலாம். பழைய பிரச்சனைகள் இப்போது கண்டிப்பாக சரியடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கிறது. முக்கியமாக மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்களில் சூரிய பகவான் தன ராசியின் அதாவது மகனான சனி பகவான் இந்த பெயர்ச்சியில் இருக்கிறார். முக்கியமாக சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு நடப்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். ஜோதிட சாஸ்திரப்படி கடின உழைப்பு, திட்டமிட்டால் மற்றும் அதிர்ஷ்டத்தால் ரிஷபம், மகரம் மற்றும் கன்னி ராசியினர்கள் எளிதில் பண யோகம் கொண்டவர்களாக கருதப்படுவார்கள். இவர்கள் நிதி நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக மற்றும் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக ரிஷபம் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்பும். அதே வேளையில் பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் கில்லாடிகள். மகரம் ராசி சனி பகவான் ஆதிக்க ராசியான மகரம் மிகவும் கடினமான உழைப்பாளிகள். நீண்டகால திட்டமிடல் மூலம் நிலையான செல்வத்தை இவர்கள் உருவாக்குவார்கள். கன்னியை பொறுத்தவரை புதன் பகவானின் ராசியான கன்னி புத்திசாலித்தனமான மற்றும் நுணுக்கமான திட்டமிடலால் பல வழிகளில் பணம் சம்பாதித்து நிதி நெருக்கடியின்றி வாழக்கூடியவர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.